ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வேத வசனத்தையும் 14வது வேத வசனத்தையும் ஒருவர் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வேத வசனமும் 14வது வேத வசனம். மாயே மாயே எல்லாம் மாயே என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி சாலமோன் இந்த பிரசங்கினுடைய புஸ்தகத்துல அவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த பூமியில எல்லாமே அவர் ஒரு மாயை என்று சொல்கிறார். எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல அனுபவிக்கிறதான நம்முடைய ஆஸ்திகள், அந்தஸ்திகள், பொருட்கள் இது ஒன்று நமக்கு நிரந்தரம் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற எந்த சொந்த பந்தங்களானாலும் இரத்த உறவுகளானாலும் அவைகள் எல்லாமே ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம் இல்லை. அவைகள் எல்லாம் மாயையாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கி தன்னுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்து பார்த்ததுனால அந்த அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தையை விதமாய் சொல்கிறார். எல்லாம் மாயையாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா எல்லாமே மாயை என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் தியானிப்பதற்குரிய நேரம் நமக்கு இல்லை. ஆகையினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷருடைய அன்பு மாயை என்பதை மாத்திரம் இந்த நாளில வேகமாக நாம் தியானிக்க போகிறோம். பல நேரங்களில மனுஷர் எப்போது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறபடினால் அந்த மனுஷரை நம்முடைய வாழ்க்கையில நாம் அன்பாக நேசிக்கிறோம். மனுஷரை நேசிக்க வேண்டும், வேதம் அதைத்தான் சொல்கிறது. ஆனாலும் நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய அந்த ஸ்தானத்துல, அவரை வைக்க வேண்டிய ஸ்தானத்துல, அவர் நேசிக்க வேண்டிய ஸ்தானத்துல அவரை நாம் பல நேரங்களிலே புறந்தள்ளிவிட்டு மனுஷருக்கு நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமை கொடுத்து பல நேரங்களிலே நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி எந்த மனுஷரை நம்முடைய வாழ்க்கையில நாம நேசித்தாலும் அவர்களை நேசிப்பதினால் அவர்களிடத்துல நமக்கு கிடைக்கிறதான அன்பு அது மாயையாக காணப்படுகிறது. என்றைக்கும் அவர்கள் நம்மை நேசிக்க போறதில்லை. என்றைக்கும் அவர்கள் நம்மிடத்துல அன்பு காட்ட போகிறதில்லை. பேத்துல நான் வாசித்து பார்க்கும்போது ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 9வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? தேவ பிள்ளைகளுடைய அன்பு அது மாயமற்ற ஒரு அன்பாக காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியானா மாய்ந்து போகிற அன்பும் இருக்கிறது, மாறாத ஒரு அன்பும் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களில பலருடைய அன்பு என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிப்பார்கள். உயிரையே கொடுக்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நட்பு அவ்வளவு ஸ்தோத்திரம் பெரிதாய் காணப்படும். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், அந்த நட்பெல்லாம் சீக்கிரத்துல மாறி போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான அல்லது மாறி போகிற அன்புடைய ஒரு தெய்வ பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்துல நாம் காணப்படக்கூடாது. நாம் ஒருவரை நேசிக்கிற அன்பு இயேசுவுக்கு கீழாக அந்த ஸ்தானத்தை கொடுத்தாலும் அது ஸ்தோத்திரம் மாறாத ஒரு நிலையான அன்புள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு முதலாவது இயேசுவிடத்தில் மாத்திரம்தான் காணப்படுகிறது. ஏன்னா இயேசுவை குறித்து வேதத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய சீசரிடத்துல அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களுடைய அன்பு வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, என்றைக்கு அந்த சீசர்களை கர்த்தர் தம்முடைய சேவைக்காக அவர் அழைத்தாரோ அப்பொழுது அவர்களுக்கு மேல அன்பு வைத்த தேவன் அவர் என்ன செய்தாராம்? முடிவு பரியந்தம் ஸ்தோத்திரம் கடைசி பரியந்தம் உலகத்தினுடைய ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்துக்கு போய் சேர்றது வரைக்கும் பாருங்க அவர்கள் மேல கர்த்தர் அன்பு வைத்தாராம். அதிலும் கூட
இயேசு கிறிஸ்து அவரை பகைத்தவர்களிடத்துல அவர் காட்டின அன்பு இன்றைக்கு நம்மால கூட பல நேரங்கள்ல காட்ட முடியல. இயேசுவோடு கூட 3½ வருஷம் இருந்து சாப்பிட்டு இருக்கிறான் யூதாசு. 3½ வருஷம் இருந்து சாப்பிட்டு இருக்கிறான் பேதுரு. பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். பேதுருவையும் நேசித்தார். அவனுடைய தப்பிதங்களை மன்னித்து அவன் பின்வாங்கி போன நேரத்துல கூட அவன் அப்படியே விட்டு விடாமல் இயேசு அவனை தேடி வந்தார். தேடி வந்து மறுபடியும் அவனை கை தூக்கி எடுத்து ஊழியத்துல வல்லமையான ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக தேவன் அவனை பயன்படுத்தினார். அதே போலதான் யூதாஸ பாருங்க, 3½ வருஷம் கூட இருந்து சாப்பிட்டுட்டு 30 காசுக்கு, 30 வெள்ளி காசுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அவன் ஆசைப்பட்டு அந்த பண ஆசையினால இயேசுவை போய் பிரதான ஆசாரிடத்துல கொலை செய்வதற்காக அவன் காட்டி கொடுத்து விட்டான் பாருங்க. இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரர்களோடு ஈட்டியோடு, தடியோடு, பந்தங்களோடு அந்த கெட்செமனே தோட்டத்துல அவன் வருகிறான். வந்து இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறான்னா, முத்தத்தினால ரொம்ப பாசம் காட்டுகிறது போல. எவ்வளவு மாய்மானாலுமான அன்பு அந்த யூதாஸ்ட காணப்படுது பாருங்க. அவர்கிட்ட ரொம்ப பாசம் காட்டுகிறது போல அவரை காட்டி கொடுப்பதற்காக வந்து என்ன செய்தான், அவரை வந்து அவன் கட்டி பிடித்து அவன் முத்தமிட்டான். இயேசு கிறிஸ்துவோ அவனை துரோகின்னு கூட சொல்லல. 30 காசுக்கு அளந்து நீ இப்படி என்னை காட்டி கொடுக்கிறியே என்று சொல்லல. ஸ்தோத்திரம். அவனையும் பார்த்து சிநேகிதனே என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த உலகத்துல அது ஒன்றுதான் மாறாத அன்பாய் இருக்கிறது. மீதம் எல்லா மனுஷரிடத்துல காட்டுகிறதான எல்லா மனுஷருடைய அன்பெல்லாம் அது மாறி போகிற அன்பாய் இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் மனுஷரை நேசிக்கிறதை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முடிவு பரியந்தும் நாம் அவருக்காக ஜீவித்தால் நிச்சயமாய் அந்த இயேசு நம்மை கைவிடுகிறது இல்லை. பூமிக்குரிய வாழ்க்கையில சில பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பூர்ணப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்துல ஸ்தோத்திரம் அன்பான தெய்வன் நம்மை கூட்டி சேர்த்து என்றென்றைக்கு அவர் மகிழ பண்ணுகிற ஒரு தெய்வனாய் காணப்படுகிறார். வேதத்துல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கூட அவருடைய ஜீவியத்துல அந்த அன்பு நிலைக்காமல் அந்த அன்பு அவர்களை விட்டு பிரிந்து இருக்கிறத வேதத்துல பார்க்க முடிகிறது. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நண்பர்களுடைய அன்பு முதலாவது அது மாயையாய் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்துல 26, 27 நான் வாசித்து பார்த்தால் இந்த பவுல் பர்னபா இவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது. ஆரம்பத்துல எவ்வளவு அன்பாக ஐக்கியமாக அவர்கள் காணப்பட்டார்கள். பின் நாட்களுடைய அன்பு எப்படி மாறி போகிறதாக பிரிந்து போகிறதாக காணப்பட்டது என்பதை முதலாவது நாம் இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:26, 27 நாம் வாசித்து பார்த்தால் சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பவுல் என்று சொல்லப்படுகிறதான சவுல் ஸ்தோத்திரம் பாருங்க, ஒரு காலத்துல தேவனுடைய சபையை அவன் பாழாக்கி அவன் துன்பப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் அபிதமாய் தமஸ்குல் இருக்கிறதான சீசர்களையும் துன்பப்படுத்துவதற்காக சிறைச்சாலையிலே போடுவதற்காக அவன் கடந்து போன வேளையில வழியில கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தர் அவனை சந்தித்து அவனை பார்த்து கேட்டார், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி கர்த்தர் அந்த சவுலோடு பேசினார். அன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ நினைக்கிற கிறிஸ்தவனைத்தான் நான் துன்பப்படுத்துறேன் நினைக்க, நீ கிறிஸ்தவர்கள் அல்ல, சபை அல்ல, நீ என்னையே நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்தார், அன்றைக்கு அவனோடு பேசினார். பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டான். நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படியே என்ன செய்தான், தன் வாழ்க்கைய அந்த இயேசுவுக்காக அவன் ஒப்பு கொடுத்தான். இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவன் ஜீவித்த வேளையில
அவன் உடனே என்ன செய்தானா, அந்த தமஸ்குல போய் இயேசுவின் நாமத்தை தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணினானாம். எந்த தமஸ்குல சபைய பாழாக்கணும்னு சொல்லி போனானோ, அதே தமஸ்குல போய் அந்த ஜனங்கள் மத்தியில பாழாக்க நினைத்து அதிகாரம் பெற்று போன அதே சபையில இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவன் பிரசங்கித்தானாம். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அவன் பிரசங்கித்த வழியில தமஸ்குல இருக்கிற சிலரால் அவனுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், துன்பங்கள் வந்தது ஆகையினால, ஸ்தோத்திரம், அவன் கூடையில் வைத்து என்ன செய்தான்? அதன் வழியாக அவன் இறக்கி விடப்பட்டான். சில நாட்களுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்தான்னா, அவன் எருசலேமில வந்து, எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரோடு தான் இணைந்து கொள்ள அவன் வாஞ்சித்தான். அப்போஸ்தலரோடு இணைந்து அப்போஸ்தலரோடு இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டான். அவர்களோடு பேசுவதற்காக ஆசைப்பட்டான். ஆனா அப்போஸ்தலர் அவனை அனிச்சையிலும் ஆரம்ப நாட்கள்ல அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவன் அங்கே எருசலேமிலே தேவனுடைய சபை அவன் பாழாக்கினவன். தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி அநேகரை சிறைச்சாலையிலே கட்டி அவன் கொண்டு போய் அடைத்தவன். ஆகையினால அவனை எப்படி நம்ப முடியும்? அவன் உண்மையாக மனம் திரும்பினானா, அல்லது ஸ்தோத்திரம், அப்படி ஒரு மனம் திரும்பினது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல ஒரு வேஷம் போட்டு இங்கே இருக்கிறதான சீஷர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில அடைப்பதற்காக வருகிறானா என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்பட்டதுனால அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்யலாம், அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். அந்த நேரத்துல தான் அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த நேரத்துல தான் இந்த பர்னபா என்பவன் என்ன செய்தானா, அந்த சவுலை அவன் தன்னிடமாக அவன் சேர்த்து கொண்டானாம். தன்னிடமாக அவன் சேர்த்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு போய் இவனுக்காக அப்போஸ்தலரிடத்துல பரிந்து பேசுகிறான். அவன் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறார். கர்த்தர் அவனை சந்தித்திருக்கிறார். கர்த்தர் அந்த தமஸ்கு போற வழியில தெய்வன் அவனோடு பேசி இருக்கிறார். அவன் அங்கே தமஸ்குல இருக்கிற சபையில அவன் பிரசங்கித்திருக்கிறான். இவன் பழைய சவுல் அல்ல. இப்பொழுது அவன் ஒரு பவுல். கர்த்தர் அவனை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லித்தான் அப்போஸ்தலரோடு என்ன செய்தான்? இந்த ஸ்தோத்திரம் சவுல் அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க. அப்ப யாரும் சேர்த்து கொள்ளாத நேரத்துல சேர்த்து கொண்டவன் தான் இந்த பர்னபாவாய் காணப்படுகிறான். அப்போஸ்தலரிடத்துல போக முடியாமல், பார்க்க முடியாமல் இருந்த அவனை அப்போஸ்தலரிடத்துல கொண்டு போய் சேர்த்தவனும் இந்த பர்னபாவாக காணப்படுகிறான். அடுத்து இந்த பர்னபா செய்த சில காரியங்களை, இந்த பவுல் செய்த சில காரியங்களை பார்த்தால் 11வது அதிகாரம் அதனுடைய 25, 26 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க, சில நாட்களுக்கு பிற்பாடு இந்த சவுல் அவன் தட்சி பட்டணத்திற்கு என்ன செய்தானா, அவன் போனானாம். போனவனையும் விடாமல் இந்த பர்னபா அவனை தேடி போனான்னு சொல்லி எழுதியிருக்கு. எவ்வளவு அன்பு பாருங்க. ஸ்தோத்திரம், எவ்வளவு பாசம். போனவனை தேடி போயிருக்கிறான் பாருங்க. தேடி போய் அந்த தட்சி பட்டணத்துல அந்த பவுல தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. ஒரு பட்டணத்துல போய் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிக்கணும்னா லேசான காரியம் இல்லை. இன்னைக்குனாலும் போன் நம்பரை வச்சு என்ன செய்யலாம்? கால் பண்ணி எங்க இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்திடலாம்? கண்டுபிடித்தரலாம். ஸ்தோத்திரம் பாருங்க. ஆனா அங்க போய் கண்டுபிடிக்கணும்னா ஒரு நாள் 2 நாளையிலாம் அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. அவன் அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு சில நாட்கள் அங்க தங்கி இருந்து தேடி இருக்கிறான் பாருங்க. தேடி அந்த பவுலை கண்டுபிடித்து அந்த பவுலோடு கூட சேர்ந்து என்ன செய்தானா, அங்கே ஒரு வருஷமா பவுலும் பர்னபாவுமாக சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்தார்களாம். அந்தியோகியா என்கிறதான பட்டணத்துல 2 பேருமாக போய் கர்த்தருடைய ஊழியத்தை இணைந்து வைராக்கியமாக அவர்கள் செய்தார்கள். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சீசராக்கப்பட்டார்கள். அபிதமாய் சீசராக்கப்பட்டவர்களுக்கு தான் முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரே வழங்கிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படுகிற அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசி அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தின 2 பேருடைய ஊழியங்கள் அவ்வளவு விசேஷமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவ்விதமாக 2 பேரையும் இணைத்து அன்போடு, ஐக்கியத்தோடு, ஒரு மனதோடு கர்த்தருடைய சேவையை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? அவர் பயன்படுத்தினார். வேதத்துல நான் வாசித்து பார்க்கும் பொழுது
13வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். திரும்பவும் அவர்கள் என்ன செய்தாங்க? எருசலேமில வந்து அப்போஸ்தலரோடு கூட அடங்கி அவருடைய சபையில இருந்து, அவர்களோடு கூட இருந்து இந்த 2 பேருமே ஊழியம் செய்திருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு சிநேகம். இணை பிரியாத ஒரு சிநேகம், இணை பிரியாத ஒரு நட்பாக பவுலுக்கும் பர்னபாவுக்கும் காணப்பட்டு இருக்கிறது. 2 பேருமாக சேர்ந்து அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து அவர்களுக்கு உடன் ஊழியக்காரர்களாக அந்த சபையிலிருந்து என்ன செய்திருக்கிறார்கள்? சில வருஷங்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்கள் உபவாசித்து அவர்கள் செபிக்கிற நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்யுங்க, நீங்க பிரித்து விடுங்க என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுதுதான் அப்போஸ்தலர்கள் அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி இந்த 2 பேருக்கு மேல அவங்க கையை வைத்து அவர்களை என்ன செய்தாங்க? செபித்து அவர்களை என்ன செய்தார்கள்? அனுப்புகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆர்டினேஷனாக, ஒரு பாஸ்டர் ஆர்டினேஷனாக காணப்படுகிறது. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அதுக்கு முன்னையும் ஊழியம் செய்துட்டு தான் இருந்தாங்க. இப்பொழுது தலையில கை வச்சு அதற்குரிய முழு அதிகாரத்தை அவர்கள் கொடுத்து, இனி நீங்க போய் கர்த்தர் உங்களை எப்படி உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி போய் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யுங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்படியே 2 பேரும் போய் என்ன செய்தாங்க? வல்லமையாக பல வருஷங்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்தாங்க பாருங்க. பல வருஷங்கள் ஊழியம் செய்தாங்க. ஸ்தோத்திரம். வேதத்துல நான் வாசித்து நான் பார்க்கிற நேரத்துல ஸ்தோத்திரம். அங்கே இவர்கள் செய்த ஊழியத்துல சப்பானிகள் நடந்திருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அசுத்த ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு ஓடி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்கள் மூலமாக நடந்திருக்கிறது. அநேகர் கர்த்தர் பக்கமாக திரும்பி இருக்கிறார்கள். இவர்கள் பல தேசங்களில பல மிஷனரி பயணங்களை செய்து 2 பேரும் ஒருமித்து பல வருஷங்களாக பல தேசங்களில பிரயாணம் பண்ணி ஒருமித்து அன்போடு ஐக்கியத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் கூட அவர்களால கடைசி வரைக்கும் அந்த அன்பில நிலைத்திருக்க முடியவில்லை. அந்த ஐக்கியத்தில நிலைத்திருக்க முடியவில்லை. அந்த நட்புல, சிநேகத்துல அவர்களால நிலைத்திருக்க முடியவில்லை. அதுவும் ஒரு முடிவிலே சீக்கிரத்துல அது ஒரு மாயமாக அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. வேதத்துல நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36லிருந்து 40 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டில நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ள கடும் கோபம் மூண்டது. பாருங்க, அன்பு இப்போ உடைஞ்சிட்டு பாருங்க. ஐக்கியம் உடையுது பாருங்க. அவர்களுக்குள்ள கடும் கோபம் முடிந்து, ஆக இவங்க ஊழியம் செய்றாங்க. இந்த கடும் கோபம், இந்த பிரச்சனை, இந்த அன்பு முறைய காரணமே இன்னொரு மனுஷனால தான். இன்னொருவருக்காக இவர்களுடைய சிநேகம் அந்த இடத்துல அவர்களுக்குள்ள முறிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே கடும் கோபம் என்ன செய்தது? வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி ஸ்ரீபுர தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசிலியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க எவ்வளவு ஸ்தோத்திரம். அன்போடு ஐக்கியமா ஊழியம் செய்த நண்பர்கள் பாருங்க. ஸ்தோத்திரம். யாரை ஏற்றுக்கொள்ளாத நேரத்துல ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. இந்த பர்னபா சவுலை ஏற்றுக்கொண்டா, அப்போஸ்தலரிடத்துல சேர்த்து கொண்டா. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அன்பினால் அவனை தேடி கண்டுபிடித்து ஊழியம் செய்தார். அப்போஸ்தலர் கீழே போய் சில வருஷங்கள் 2 பேரும் சேர்ந்தே அடங்கியிருந்தாங்க.
2 பேருமே ஆடினிசம் பெற்றாங்க. 2 பேருமே ஊழியத்துல பல தேசங்களில போய் வல்லமையாக ஆண்டவருக்காய் பிரசங்கித்தாங்க. 2 பேரை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். திரளான ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சீசர்களாக மாற்றப்பட்டாங்க. இவ்வளவு அன்போடு, ஐக்கியத்தோடு இருந்த இந்த 2 பரிசுத்தவான்களுடைய அந்த அன்பு, அந்த சிநேகம் கூட எப்படி இருந்திருக்கிறது? மாயமாய் இருந்திருக்கிறது. அதுவும் கூட சீக்கிரத்துல அந்த அன்பு மாயமாய் போய்விட்டது. ஸ்தோத்திரம். 2 பேரும் தனித்தனியாக, ஒரு மனுஷனுக்காக 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து போய்விட்டார்கள். இன்னைக்கு பல நேரங்களில ஸ்தோத்திரம், பல வாலிபர்கள், பல பெரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களோடு இருக்கிறதான வாலிப பிள்ளைகளோடு, பெரியவர்களோடு இருக்கிறதான நட்பை அல்லது சொந்த பந்தங்களுடைய நட்பை தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிதா வைத்திருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இல்லைன்னா நான் இல்லை. ஆமா, அந்த அக்கா இல்லைன்னா நான் இல்லை. அந்த வாலிபன் இல்லைன்னா நான் இல்லை. அந்த வாலிப மகள் இல்லைன்னா நான் இல்லை என்று சொல்லி அவ்வளவு சிநேகம் வைத்திருப்பாங்க. பாருங்க, இவ்வளவு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து ஆவியினால் நிரப்பப்பட்டு வல்லமையாய் பிரசங்கித்த அப்படிப்பட்ட தேவ மனுஷர்களுடைய அந்த அன்பு கூட பின் நாட்களில ஸ்தோத்திரம் மாயமாய் மாறி 2 பேரும் தனியாக பிரித்திருக்க ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, நீ மனுஷருக்கு மேல அந்த அக்கா இல்லைன்னா, அந்த அண்ணன் இல்லைன்னா, அந்த அம்மா இல்லைன்னா, அந்த சகோதரி இல்லைன்னா, அந்த வாலிபன் இல்லைன்னா என்னால வாழ முடியான்னு சொல்லுகிறியே, இது எத்தனை காலம்தான் நிலைக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவராய் கர்த்தர் சொல்ல, நீ நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை விட மேலானது இயேசுவின் அன்பு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் காட்டின அவர்களிடத்தில் ஜீவியத்தில் காணப்பட்ட அன்பை பார்க்கலும் இயேசுவின் அன்பு மேலானது. எந்த மனுஷனுடைய அன்பை பார்க்கலும், எந்த சிநேகிதனுடைய அன்பை பார்க்கலும், எந்த சிநேகிதியினுடைய அன்பை பார்க்கலும், எந்த உறவுகள் சொந்த பந்தங்களுடைய அன்பை பார்க்கலும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு மாத்திரம்தான் அது மாறாத ஒரு அன்பாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் நிலைநிற்கிற ஒரு அன்பாய் இருக்கிறது. அவர்தான் சீசரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் நண்பர்களுடைய அன்பு அது மாயையாய் இருக்கிறது. ஆகையினால் நண்பரிடத்துல லிமிட்டாய் அன்பு காட்டிவிட்டு மேலான அன்பை இயேசுவிடத்தில் காட்டி அவரை நேசித்து அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேதத்துல நான் வாசித்து பார்த்தால் புருஷன் மனைவியினுடைய அன்பு அது மாயையாய் காணப்படுகிறது. பாருங்க, புருஷன் மனைவியினுடைய அன்பை பைபிள் சொல்லுது. 2 பேரும் அவங்க ஒரே சரீரமா இருக்கிறாங்க. புருஷன் வேற, மனைவி வேற இல்லை. என்னைக்கு திருமணம் ஆகிறதோ அன்றைக்கு அவர்கள் 2 பேரும் எப்படி மாறிடுறாங்க? அவர்கள் ஒரே சரீரமாக மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகையினால் 2 பேரும் ஒருவருக்கொருவர் தன் சரீரத்தை நேசிக்கிறது போலவே நேசிக்க வேண்டும். ஆமா, ஸ்தோத்திரம். எது பிரிந்தாலும், யார் பிரிந்தாலும் புருஷ மனைவி நிச்சயக்கூடாது, பிரியக்கூடாது என்பதை வேதம் சொல்கிறது. பாருங்க, ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்ட புருஷன் மனைவியினுடைய அன்பு கூட பல நேரங்களில குறைந்து அந்த அன்பிலே அவர்களுக்கு பிளவுண்டாகி அது மாயையாய் போய் இருக்கிறது. வேதத்தை நான் வாசித்து பார்த்தால் ஒரு பெரிய ராஜா 127 நாடுகளை ஆளுகை செய்த ஒரு ராஜாவிடத்துல தன் மனைவியினிடத்தில் காணப்பட்ட அன்பு குறைந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பிரிவுண்டானதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 21 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிற உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு கட்டளை பிறந்தது. அது மீறப்படாதபடிக்கு பெரிசியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் நமது விஸ்தாரமான ராஜ்யமெங்கும் கேட்கப்படும் போது பெரிசிய முதல் சீரியர் மட்டுமில்லை எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷனை கனம் பண்ணுவார்கள் என்றார். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெகுமானுடைய வார்த்தையின் படியே செய்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்ததான ஒரு சம்பவம் தான் பாருங்க. ஸ்தோத்திரம். 127 நாடுகளை ஆளுகை செய்த அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய பிரதானிகளுக்கு தேசம் எங்கிலும் இருக்கிற பிரபுக்களுக்கு ஒரு பெரிய விருந்தவன் பண்ணினான். அதே போல அவனுடைய மனைவியாய் காணப்படுகிற வஸ்தி ராணியும் கூட அவளும் தன்னுடைய சிநேகிமாருக்கு நிச்சயதால் ஒரு பெரிய விருந்து பண்ணினார். ஆனா விருந்துல ராஜா
தன்னுடைய பிரபுக்களோடு பிரதானிகளோடு அவன் நன்றாக திராட்சை ரசம் அருந்தினான். தனக்கு நல்ல போத வருகிற அளவுக்கு நல்ல திராட்சை அறிந்துட்டான். இப்ப ராஜாவும் நல்ல திராட்சை ரசத்தினால மயங்கி போதை ஆயிட்டான். அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய மற்றுள்ள பிரதானிகள் எல்லாருமே போதையாக மாறிவிட்டார்கள். இந்த நேரத்துல தான் தன்னுடைய மனைவியினுடைய அழக தன்னுடைய பிரபுக்கள், தன்னுடைய ஸ்தோத்திர மந்திரிமார், தன்னுடைய பிரதானிகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழைத்த வேளையில அவ போதையில அவளுக்கு நல்ல தெளிந்த புத்தியா இருக்கிறா. அவ அறிந்து கொண்டா, ராஜா இப்ப கூப்பிடுகிறது சரியில்லை. என்னுடைய அழக ராஜா தான் ரசிக்கணும். அவர் தான் என் புருஷன். அந்த பிரபுக்களும் அந்த பிரதானிகளை என் அழக ரசிக்கணும்னு சொல்லி ராஜா இந்த போதையில என்ன செய்கிறோம்னு சொல்லி தெரியாம இப்படி அழைக்கிறாரே என்று சொல்லி அவள் ஞானமாக என்ன செய்யல, தன் அழகை மற்றவர்கள் ரசிக்க கூடாது என்பதற்காக தான் அவ போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத பாருங்க, ராஜா புரிந்து கொள்ளல, பிரதானிகள் புரிந்து கொள்ளல. ராஜாவுக்கும் கோபம் வந்தது. பிரதானிகளுக்கெல்லாம் அது குறித்ததான ஒரு கோபம் வந்து, ஏன்னா அவங்களுக்கும் பார்க்க முடியலல்ல. ஸ்தோத்திரம். கோபம் வந்தது. உடனே பாருங்க, பிரதானிகளே சொல்லுகிறாங்க, ராஜாவிட தூண்டி விடுகிறாங்க. இந்த போதையில தூண்டி விடுகிறாங்க. இத கேள்விப்பட்டானா இந்த 127 நாடுகளில் இருக்கிற ஸ்தோத்திர எந்த ஸ்திரீகளும் தன்னுடைய புருஷர்களை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆகையினால ராஜாவுக்கு சித்தமானா என்ன செய்யணும், இனி ராஜாவுக்கு முன்னால வரக்கூடாது, அவளை தள்ளிடணும். அவளை நீ மனைவியினுடைய ஸ்தானத்துல வைக்க கூடாது, அவளை தள்ளிடணும். அவளுக்கு பதிலாக வேறொரு ஸ்திரீ என்ன செய்யணும், ராஜாவுக்கு நியமிக்கணும். இது மாறாத ஒரு சட்டமாக எழுதி அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, ராஜாவும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த போதையினால தான் செய்வது அறியாமல் தன்னிடத்தில் அவ்விதமாக எத்தனை வருஷம் உயிருக்குயிராக பழகி தன் மார்பிலே படுத்திருந்த தன்னை நேசித்ததான அந்த மனைவிய பாருங்க, அப்படியே அவனும் அப்படியே தள்ளிவிட்டான். பாருங்க, அவன் அந்த சட்டத்துக்கு அவன் கையெழுத்து வச்சு இந்த வஸ்தியை தள்ளிவிட்டான். அந்த அன்பு என்ன செய்து விட்டது, அப்படியே மாறிவிட்டது. பாருங்க, ஸ்தோத்திர. எவ்வளவு பெரிய ராஜா, 127 நாடுகளுக்கு ராஜா, அநேகருக்கு மாதிரியாய் இருக்க வேண்டிய ராஜா, அநேகருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டிய ராஜா, அநேகருக்கு உபதேசிக்க வேண்டிய ராஜா, தன்னுடைய வாழ்க்கையுடைய அன்பு குறைந்து போய் தன் மனைவியை அவன் தள்ளிவிட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல நான் வாசித்து பார்த்தால் புருஷன் மனைவியினுடைய அன்பை குறித்து, உறவை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நான் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் நிவிதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அவனுடைய 10, 11 நான் வாசித்து பார்த்தால், விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாமல் இருக்க கடவள், அல்லது புருஷனுடைய ஒப்புரவாக கடவள். புருஷனும் தன் மனைவிய தள்ளிவிடக் கூடாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க, மனைவி எந்த சூழ்நிலை கொண்டும் புருஷனை விட்டு என்ன செய்யக்கூடாதான், அவ பிரிந்து போகவே கூடாது. அப்படியே ஒரு சண்டை வராம இருக்கிற குடும்பம் இல்லை. எல்லா குடும்பங்களிலும் சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்படியே ஒரு சண்டை வந்து உன்னை 4 நாள் நீ அங்க போய் பிரிந்து நின்னாலும் நீ உடனே அந்த புருஷனை வேண்டான்னு சொல்லி தள்ளி நீ இன்னொரு புருஷனை என்ன செய்தராத, நீ கல்யாணம் பண்ணிடாத. நீ வேண்டான்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த புருஷனுக்கு மேல இருக்கிற அன்பு முழுவதுமாக முடித்து விட்டாய் என்று சொல்லி அர்த்தம். ஆகையினால நீ பிரிந்து போகாத, இன்னொரு புருஷனை கல்யாணம் முடிக்காத. இந்த புருஷன் மனைவியினுடைய உறவு அது மேலானது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே நேரத்தில் புருஷர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 28வது வசனத்துல நான் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். புருஷனும் அதே போல என்ன செய்யக்கூடாது, மனைவியை தள்ளக்கூடாது. தனக்கு சொந்த சரீரத்தை போல அவன் நேசிக்கணும்னு சொல்றான். தன் சரீரத்துல ஒன்று காயம் பட்டால், குறைப்பட்டால், பலவீனப்பட்டால் நம்ம சரீரத்துல அந்த அவயத்தை நமக்கு வேண்டாம், இந்த கை காயப்பட்டுட்டு பலவீனப்பட்டுட்டு வேண்டாம்னு சொல்லி தள்ளுறோமா, காலில் ஒன்று காயப்பட்டுட்டு பலவீனப்பட்டுட்டு ஆகினால இந்த கால் எனக்கு வேண்டாம்னு சொல்லி தள்ளுறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், புருஷன் மனைவி நீ 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கிற, அவ்வளவு பெரிய அன்பு அதுக்குள் இணைந்திருக்கிறது. ஆகையினால் நீ பிரிந்து போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ தள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
ஆனால் அப்படிப்பட்ட வேதம் இவ்வளவு கண்டிப்பாக எச்சரித்து ஒரு சரீரமாக இணைத்திருக்கிற அந்த புருஷ மனைவினுடைய அன்பு கூட பல நேரங்களில பல குடும்பங்கள்ல மாறி போகிறது. இன்னைக்கு கோர்ட்டுல வருகிறதான கேஸ்ல பாருங்க, புருஷன் மனைவியினுடைய டைவர்ஸ் கேஸ் தான் இன்னைக்கு அதிகமாக வருது. விவாகரத்து தான் இன்னைக்கு நிறைய கேஸ் போய்க்கொண்டே இருக்கிறது. அதிகமாக விவாகரத்து விவாகரத்து விவாகரத்து. புருஷன் மனைவியை தள்ளுகிறது, மனைவி புருஷனை தள்ளுகிறது, அடுத்த புருஷனை கல்யாணம் பண்ணுகிறது, அடுத்த மனைவியை கல்யாணம் பண்ணுகிறது. பாருங்க, அந்த அளவுக்கு வேசித்தன பாவம் தேசத்துல இந்த நாட்களில் பெருகிவிட்டது. ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், மனைவி உயிரோடு இருக்கிற நேரத்துல நீ இன்னொரு பெண்ணை நீ திருமணம் முடித்தியனா அது மனைவி அல்ல, அது உபச்சாரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புருஷனை தள்ளிட்டு இன்னொரு புருஷனை நீ திருமணம் பண்ணாலும் அது புருஷன் அல்ல, அது குடும்ப வாழ்க்கையில் அது வேசித்தனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வேசித்தன பாவம் தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிறாரு. இந்த வேசித்தன பாவங்கள் மனுஷருடைய வாழ்க்கையை பிரித்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அடுத்து நீ நேசிக்க வேண்டியது புருஷன் மனைவிதான். ஒருவருக்கொருவர் நேசிக்கணும். ஒருவருக்கொருவர் மாயம் இல்லாத அன்பாக காணப்பட்டு ஒருவரை ஒரு நேசித்து பிரியாமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாய்ந்து போன்புக அன்பை உடையவர்களாக அல்ல, உண்மையாய் நேசிக்கிற அன்புள்ள தெய்வ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் சில அன்பை குறித்து இருக்கிறது, அதற்குரிய சமயம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். சகோதர சகோதரத்துக்குள்ள அன்பு கூட மாயையாய் இருக்கிறது. ஆனா சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் வேதத்துல எழுதியிருக்கிறார், எபிரேயர் 13:1. ஆனா அந்த அன்பு கூட பல நேரங்கள்ல மாறி போய் விடுகிறது. அதே போல எஜமான் வேலைக்காரருடைய அன்பு கூட மாறி போகிறது. எல்லாம் கொஞ்ச நாள் தான் நேசிக்கிறாங்க, அது பிற்பாடு அன்பெல்லாம் மாறி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாறி போகிற அன்பாய் அல்லாமல் லிமிட்டோட நம்ம அன்பு காட்டணும். ஆனா அதற்கு மேலாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நேசிக்கணும், அதிகமா அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். மாறாத அன்பு தான் இருக்குது. எபிரேயர் 13 நான் வாசித்து பார்த்தா, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்று மாறாததாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவரை போல நம்ம நேசிக்க யாரும் இல்லை. அவரை போல நமக்கு பாசம் பாட்டு காட்டுவதற்கு யாரும் இல்லை. அவரை போல நம்மை தோளில் சுமப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு தந்தையை போல சுமக்கிறவர், ஒரு தாயை போல அவர் தம்முடைய மார்பில் அணைத்து நம்மை தேற்றுகிறவர், ஒரு நண்பனை போல நம்முடைய இக்கட்டான நேரங்களை நமக்கு ஆலோசனை தந்து நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர். அவருடைய அன்பு மாறாதது. மனுஷருடைய அன்புகள் அனைத்துமே, இந்த உலகத்திற்குரிய அன்பு அனைத்துமே மாறி போகிறதா இருக்கிறது. மாறி போகிற அன்புல மனதை செலுத்தி மயங்கி தேவனை பின்னுக்கு தள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம். மாறி போக அன்பை நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில விட்டு விடாமலும் அந்த அன்பில நிலைத்திருக்கவும், அதற்கு மேலாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நேசித்து கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போகவும் நம்ம அர்ப்பணிப்போம். அவரை அதிகமாய் நேசித்து கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவருடைய ராஜ்யத்துல போவார்கள், அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆகையினால் அந்த ராஜ்யத்துல போவதற்கு ஸ்தோத்திர உண்மையான மாய்மாலம் இல்லாத, மாறி போகிற அன்பில்லாத அன்புடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆவியை